Hi, hello friends. நான் தாரிக். இன்னைக்கு நம்ம கிட்ட பலினோ இருக்கு. பலினோட டாப் மாடல் இது. இதுல ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் தான் இருக்கு. இத நம்ம ஃபுல் டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த பலினோவோட ஃப்ரண்ட் சைட்ல இருந்து பார்க்கலாம். ஹெட்லாம்ப் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர்ல கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டடா உங்களுக்கு வந்து எல்இடியில் தந்திருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன்ல வருது. கீழேயே ஃபாக் லாம்பும் வந்துருது. ஃபாக் லாம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா சுசுகியோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாசிவாக செம்ம பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 360 கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த கிரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குரோம் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. வண்டியோட சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா டயர் வந்து உங்களுக்கு வந்து 60 இன்ச்சஸில் தந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து ஓஆர்விஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடியோட கலர்லேயே வருது. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குரோமில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து குவார்டர் கிளாஸ் வரையே கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக மினிமைஸராக தான் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் ஆகும். ரியர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக்ல தான் தர்றாங்க. ஃபியூல் டேங்கோட ஓப்பனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியோட லெஃப்ட் சைடில் வந்திருக்காங்க. அப்படியே வாங்க நம்ம ரியர் சைடு பார்க்கலாம். இப்போ ரியர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஹை மவுண்டட் பிரேக்கிங் லேம்ப் ஒன்று வருது. டிஃபாகருமே இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு வைப்பர் ஒன்று வந்துருது. சென்டரில் வைப்பருக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் உங்களுக்கு வந்து 360 கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து ஒரு குரோம் ஃபினிஷில் ஒரு டச் ஒன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுசுகியோட லோகோ வந்துருது. பலினோட பேஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ டெயில் லேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சி மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கான லேம்பும் வந்துருது. அதோட கொஞ்சம் கீழே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர் கீழே பார்த்தீங்கன்னா ரியர் சைடு பார்த்தீங்கன்னா 4 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸை பார்த்துடலாம். பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நல்லா பெருசாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூட் ஸ்பேஸும் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போக முடியும். லக்கேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஃப்ட் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நல்லா டீப்பாக இருக்குது உள்ள. இப்போ வந்து நம்ம வண்டியோட இன்டீரியரை பார்க்கலாம். இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. ஏறி உட்கார்றதுக்கு இன்க்ரீஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஓரளவு ஓகேவாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சீட் கம்ஃபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. சீட்டோட குஷன்ஸ் எல்லாமே பார்த்தாலுமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் இது டாப் மாடலாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸில் கொடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி டிரைவர் சீட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம்போல எல்லா வண்டிலையும் வர்ற மாதிரி உங்களுக்கான ஓஆர்விஎம்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, அதே மாதிரி எல்லா விண்டோக்கான சுவிச்சஸ் எல்லாமே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மேகசின் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டருக்கான ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பெட்ரோல் ஓப்பனர் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து போனட்டை ஓப்பன் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்கோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ், அதுக்கப்புறம் வந்து 360 கேமராக்கான சுவிச்சஸ், இன்ஜின் ஆட்டோ கட் ஆஃபுக்கான சுவிச்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்லேயே உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது போக லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு மியூட்டுக்கான சுவிச்சஸ், கீழே கால் அட்டன் பண்ணுறது, காலை கட் பண்ணுறது, வாய்ஸ் கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ் எல்லாமே இந்த கீழே கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுசுகியோட லோகோ வந்து ஒரு மினிமைஸ்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸ்டியரிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டில்ட்டும் அப்புறம் டெலஸ்கோபிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் சின்னதாக வந்து ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆர்பிஎம்க்கானதை வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. வண்டியோட சென்டரில் உங்களுக்கு வந்து ஆட்டோ டிமிங் மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 இன்ச்சஸில் உங்களுக்கு வந்து இன்ஃபோடைன்மென்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான வென்ட்ஸ் வந்துருது. அந்த ஏசி வென்ட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குரோம் ஃபினிஷில் ஒரு சின்ன டச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. உள்ள பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து கீழே உங்களுக்கு வந்து ஏசிக்கான சுவிச்சஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே அதுக்கான கன்சோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏசியோட ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சுவிச்சஸுமே உங்களுக்கு வந்து யூனிக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து யூஎஸ்பி ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு 12 வாட் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மினிமம் சைஸ் கப் ஹோல்டர் வைக்கிறதுக்கான 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. இது வந்து டாப் மாடல் அப்படிங்கிறனால இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் வந்துடுது. இந்த டாப் மாடலாக இருந்தாலுமே இதுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் அப்படின்னு பார்க்க போகும்போது உங்களுக்கு வந்து மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க.
அது போக உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. ஆனால் ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவபிள் கிடையாது. வண்டியோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஓரளவு போதுமான ஸ்டோரேஜ் இருக்குது. டோரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டியூவல் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு இண்டிகோ கலர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ராயல் ப்ளூ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. மாடலாக இருந்தாலுமே எந்த பலினோலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்ரூஃப் வர்றதில்லை. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் சைடுக்கான ஒரு ரீடிங் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம ரியர் சைடுக்கான கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டோர் நல்லாவே ஓப்பனாக இருக்குது. ஆனால் வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. டோரோட வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு மினிமமாக இருக்குது. இன்க்ரெஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ஓரளவு ஓகே தான், நல்லாவே இருக்குது. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தை சப்போர்ட் அப்படிலாம் பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்குது. தை சப்போர்ட் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து லெக் ரூமுமே நல்லா இருக்குது. இங்கே வந்து டக்கின் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் 3 பேர் தாராளமாக போகலாம். ஆனால் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இந்த மேலே இது வர்றதுனால உங்களுக்கு வந்து சென்டரில் உட்காரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரியர் சைடுக்கான ஏசிக்கான வெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக ஒரு ஏசி வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங்கான போர்ட் எல்லாமே வந்துடுது. ரியர் சைடு சீட்டு கம்ஃபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷன்ஸ் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் செப்பரேட்டாக 3 பேருக்கு தனித்தனியாக ஹெட்ரூம்ஸ் கொடுத்துட்றாங்க. ரியர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் ட்ரே ஒன்று வந்துடுது. அதனால் ஓகே தான், ஒரு சின்ன ஃபேமிலி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இது போதும். அதே மாதிரி ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தாலுமே ஓரளவு மினிமைஸ்டாக இருக்குது. அதே மாதிரி ரியர் சைடு டோரில் பார்த்தீங்கன்னா 2 டோர்லையுமே ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 டோர்லையுமே வந்து வண்டிக்கான ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கர்ஸோட வென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதில் மேஜரான ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் சைடு யாருமே இல்லைனாலும் உங்களுக்கு வந்து சீட் பெல்ட் போடாமல் இருந்தாங்கன்னா அதுக்கான அலாம் வந்துகிட்டே இருக்குது. அதனால வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க. இதுவுமே சர்வீஸில் சொல்லி இப்போ சரி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஆனால் வந்து ரியர் சைடு யாருமே இல்லைனாலுமே பின்னாடி பீப் வரனால இதை வந்து ரியர் சைடு வந்து நம்ம வந்து பக்கல் போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்குது. வண்டியோட போனட்டை ஓப்பன் பண்ணி இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போனட் அப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனட் வந்து கொஞ்சம் ஓரளவு வெயிட்டாகவே இருக்குது. மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க சவுண்டுக்கான ப்ரூஃபுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டக்கின் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, நல்லா டக்கின் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1.2 லிட்டரில் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த பலினோ வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். இது டாப் மாடல். இது எடுத்தோன்னே உங்களுக்கு இனிஷியல் பவர்லாம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பிரேக்கிங் போயிட்டு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஆனால் பவர் நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியில் உள்ள அந்த ரோடோட நாய்ஸ் கொஞ்சம் உள்ள கேபினுக்குள்ளே வரதான் செய்யுது. இதில் ஏறினோடனே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த ரியர் சைடு வந்து யாருமே இல்லை. ஆனால் வந்து சீட் பெல்ட்டு ப்ளக் பண்ண சொல்லி அந்த அலாம் வந்துகிட்டே இருக்குது. இது வந்து டாப் மாடல் அப்படிங்கிறனால வந்து இதில் ஆப்பிள் கார்ப்ளே அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே இதிலே கொடுத்துட்றாங்க. அது போக இதோட பவரு நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே தான். எந்த பவரில் லேக்லாம் ஒன்றும் தெரியலை. கியர் ஷிஃப்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கியர் சேஞ்ச் ஆகிறது நம்மளுக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். இது ஆனாலுமே கியர் ஷிஃப்ட் ஆகிறது வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. இதோட பிரேக்கிங் பைட் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இது வந்து பெருசாக திருப்திகரமாக இல்லை. பிரேக்கிங் பைட் வந்து பத்தலை. அதுவும் இல்லாமல் நம்ம ஆக்சிலேட்டர் உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அடுத்தடுத்த கியர் சேஞ்ச் ஆகிறத வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது உள்ளவே. அது போக உங்களுக்கு ஏசிலாம் உங்களுக்கு வந்து நல்ல சில் கிடைக்குது. அதெல்லாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டியாக ஹேட்ச்பேக் அப்படிங்கிறனால நம்ம எவ்வளோ நம்ம சிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலுமே நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிட்டி ரைடு பண்ணுறோம் அப்படின்னா இதை தாராளமாக வாங்கலாம். இப்போ சீட்டெல்லாம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்லா பக்கெட் சீட் மாதிரி நம்மளை வந்து கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கு. ஓஆர்விஎம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சின்னதாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸ்டேரிங்கோட ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. உடனே வந்து நம்மளால் கட் பண்ண முடியும். அதெல்லாம் நல்லா ரெஸ்பான்சிபிளாக இருக்குது ஸ்டேரிங்கை பொறுத்தவரையில். ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலர்லையும் கீழே வந்து ஒரு கிரே கலரில் ஷைனிங் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இதை ப்ரீமியம் ஆக்குது. ஓவரால் விசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது. சிட்டி ரைட்லாம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓட்டுறதுக்கு வந்து எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம ஈஸியாக ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். மைலேஜ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து காம்போவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி ஆகட்டும் இல்லை வந்து ஹைவேஸ் ஆகட்டும் ரெண்டே எடுத்துகிட்டு போனால் காம்போவாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 வரையே கிடைக்குது. இது வந்து ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்கு. இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 12 lakhs கிட்ட வந்துடுது. டாப் மாடல் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் இன்ஜின். வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.